இந்த வயலுக்கு தான் இப்போ நம்ம வந்து களைக்கொல்லி அடிக்க போகிறோம். பார்த்தீங்களா களைச்செடி எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கடலை செடியோட களைச்செடி தான் அதிகமாக இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேகமாக அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து களைக்கொல்லி அடிக்கிறோம். அதனால் வந்துட்டு பொறுமையாக தான் அடிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அடிக்கணுமோ அவ்வளோக்கு வந்து களை செடியெல்லாம் செத்துரும். நம்ம அடித்து ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரமாவது பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் இருக்கணும். இப்போ கிளைமேட்டை பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. இப்போ 3 நாளாக வந்து மழை வர மாதிரி இருந்தனால தான் நம்ம லேட்டாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சரி இன்றைக்கி அடிச்சிடலாம், ஏன்னா கொஞ்சம் வெயில் காட்டுது, அதனால் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோக்கு நம்ம பொறுமையாக அடிக்கிறோமோ அவ்வளோக்கு வந்து களைச்செடி வந்து செத்துரும்.